ஒரு ஆட்சியாளரை பார்த்து கோபத்திலே இருக்கக்கூடியவள் எடுத்த எடுப்புல என்ன சொல்றா, தேரோ மண்ணா என்று அப்படி ஓ நடத்தி பாண்டியன்கிட்ட சிலம்பு பதிலுக்கு ஒரு சிலம்பு அடிச்சு உடைச்சு, உன்கிட்ட முத்து தானடா இருந்துச்சு, முத்துட எரி, இது மாணிக்க பரல்டா, நான் சாதாரணமான ஆள் இல்லை, மாநாயகனின் மகள், மாசாத்துவானின் மருமகள் சொல்லி அடிக்கிறா. மாணிக்கம் உதட்டில் ஒன்று தெரியுது, வாய் முதல் பட்டது. அப்படி எடுத்து பார்த்து யானோ அரசன் யானே கல்வன்னு அவன் பெரிய மானஸ்தம் போலுக்கு ஆட்சியாளர் மேசிவ் அட்டாக் வந்து செத்து போனான். இப்படிலாம் நடத்தினேன் நான். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு ஒரு பரீட்சை வந்துச்சு. அதில் அதே நான் சொன்ன 2 மார்க் கொஸ்டின் வந்தது. எல்லா வேலும் கரெக்டாக எழுதியிருந்தான். கடைசி டெஸ்க்கு மாப்பிள்ளை டெஸ்க்கு அதில் இருக்க ஒருத்தன் மட்டும் தப்பாக எழுதியிருந்தான். பார்த்த உடனே தப்பாக எழுதியிருக்கான்னு எப்படி ஆசிரியர் கண்டுபிடிப்பாங்கன்னா, எங்களுக்கு 2 செகண்ட் போதும் அதில் தப்பு இருக்கா சரி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா 3 உண்மைகள் கேட்டால் உண்மை ஒன்றுன்னு போட்டிருந்தான். இந்த உண்மை ஒன்றுன்னு சைடு கட்டிங் போட்டனாலே இந்த கழுதைக்கு உண்மை என்னன்னு தெரியல போலுக்குன்னு பார்த்தா உண்மை 1, கோவாலுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எழுதியிருந்தான். எனக்கு கோவாலுன்னு நான் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை, என் வாய் தவறி சொல்லக்கூட வாய்ப்பு இல்லை. அப்புறம் பார்த்தா கழுத கோவலனுக்கு தான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருந்தான். அவன் 2 பேர் கோவாலு போல, அதுக்கு தப்பு இல்லாமல் ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கு, எழுதிட்டான். கோவாலுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு உண்மை 2, ஒரு 2 கோடு விட்டு நடுவில் வந்துட்டார், அந்த பக்கத்தோட நடுவில் வந்துட்டார். உண்மை 2, கோவாலுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்ச உடனே மாணிக்கம் தெரிச்சிட்டான்னு எழுதியிருக்கான் சார். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. நான் மாணிக்கம்ங்கிறது மாணிக்க பரல், முத்துவும் மாணிக்கமும் மாறுறதுல தான் அவர் பிழை செய்திருக்கிறார். பாண்டிய நெடுஞ்செழியனவே ப்ரூஃப் ஆனது, அது பெரிய விட்னஸே அதுதான். இவன் நினச்சிருக்கான், கொஞ்சம் கவனிச்சிருக்கான், கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். நான் 2 மார்க் 4 மார்க்குன்னு சொல்லும்போது கவனிச்சிருக்கேன். அப்புறம் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். முதல் பார்த்த ரீல்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பான் போலுக்கு, அவனை கதாநாயகனாக வச்சு. அவன் நினச்சிக்கிட்டான் இவங்க 2ரும் மாணிக்கமும் கண்ணகியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு இந்த லவ் மேரேஜை கெடுத்து விட்டு அப்பா அம்மா அரேஞ்ச் மேரேஜில் கோவாலுவை கட்டி வச்சுட்டாங்கன்னு எழுதியிருக்கான். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. உண்மை 3 படிக்கவே பயமாக இருந்தது. இருந்தாலும் அப்புறம் என்ன செய்ய, இன்றைக்கெல்லாம் ஆசிரியர்கள் பயந்தா வேலை பார்க்க முடியுமா. உண்மை 3ன்னு கடைசியில் எழுதியிருந்தான். 3வது உண்மை என்னடா இருக்குன்னு பார்த்தா, ஒரு கொலுசு எங்கே இருக்குது, இன்னொரு கொலுசு எங்கே இருக்குன்னு இவ போய் ஏன் நெடுஞ்செழியன்ட்ட கேட்டான்னு. நான் முக்கோண காதலை நாற்கர காதலாக ஆக்கி விட்டேன். எனக்கு பொறுக்கவே முடியல. இங்கிலீஷ் ஸ்டடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மாட்ட போய் ஒரே 1 நிமிஷம் அந்த பையன் அந்த பாபுவை மட்டும் வெளியே விடுமா அப்படின்னேன். முடியாது, 10 நிமிஷம் கடனாக கொடுதாயே குடு, அவனை வெளியே விடுன்னேன். நான் ரொம்ப தன்மையாக ரொம்ப பொறுமையாக தான் அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். எடா எழுதியிருக்கேன் இப்படிலாம் நான் சொல்லவே இல்லையாடா அப்படின்னேன். இல்லை, எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா எந்த இடத்துலையும் எழுத்து பிழை இல்லை, பேரை தான் மாற்றிருக்கான், கதையத்தான் மாற்றிருக்கான தவிர ஒற்று பிழையோ எழுத்து பிழையோ தொடரமைப்பு இலக்கண பிழையோ இல்லவே இல்லை. இவ்வளோ நல்லா எழுத தெரியுது, நான் பாடம் கவனிக்காமல் இருந்திருக்கேனடா. ஆமாம்மா அண்ணா, போடா நாளைக்கு வரும்போது கவிதை எழுதிட்டு வாண்ணே. உனக்கு யாரை பிடிக்கும்ண்ணா? எங்கள் அம்மா அண்ணா. நானாடா அண்ணே? இல்லை, நான் சொன்னது பெத்தம்மா வேணா. ஓ சரி, இப்போ உங்கள் பெத்த அம்மாவை பற்றி கவிதை எழுதிட்டு வாண்ணே. அவன் 3 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டு கடைசியில் என் மேலே என்கொயரி வந்துருச்சு. இந்த அம்மா தான் ஏதோ செஞ்சு விரட்டிருச்சு. டீச்சர் முறைச்சாலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. உங்களுக்கு என்னமோ பேசுனாங்க, தனியாக கூட்டு போய் 10 நிமிஷம். அவன் 3 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. தாசில்தார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வருது. என்ன கொடுமடா கோவிந்தா, நான் என்ன கேட்டேன் ஃபோன் பண்ணி? நான் அவன் நம்பரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கார் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6-7 கிலோமீட்டர் தான். ஏன்டா வரல? நம்ம கவிதை வரலம்மா. நான் கவிதையே வராட்டி பரவாயில்ல, பள்ளிக்கூடம் வாடா நல்லா இருப்பான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, தமிழில் ஒரு 40க்கு 35 38 எடுக்கிற பையன் கவிதையோடு தான் சார் வந்தான். அம்மான்னு தலைப்பு போட்டு அந்த குழந்தை என்ன கவிதை எழுதியிருந்தது தெரியுமா? அம்மா என்று சொன்னவுடன் வார்த்தைகளே இல்லை, நெஞ்சமெல்லாம் நிறந்து கண்ணீர் மட்டும்தானே வருகிறதுன்னு எழுதியிருந்தான். இவ்வளோதான். எது அனுபவமோ அதுதான் கவிதை, எது வாழ்வியலோ அதுதான் கவிதை. எங்கள் அம்மான்னு நினச்சவொடனே கண்ணீர் மட்டும்தானடா வருது, வார்த்தையே வரமாட்டேங்குது. அதான் எங்கள் ஆத்தான் எழுதியிருந்தான் பார்த்தீங்களா. இதை விட சிறந்த ஆகச்சிறந்த கவிதை எதுவுமாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு அவர் PhD ஸ்காலர், நெட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டைஃபனோட அவர் UCG எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு PhD பண்ணிகிட்டு இருக்கான். என்னை எங்கே பார்த்தாலும் எம்மா அன்னைக்கு விரட்டி விட்டீங்களேம்மா, அந்த 3 நாளில் பிடிச்சி போச்சுமா தமிழன்னு. பெரிதினும் பெரிது ஒன்று இருக்குது இல்லையா? நீ எப்படி நான் சொன்னதை விட்டுட்டு நீ இப்படி எழுதுவ? முக்கோண காதல் 4 காதல் சொல்லியா? நெடுஞ்செழியனை பார்த்தியா? மாணிக்கம் பையன் யாரா நான் அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க காதோட. எப்படிங்க ஒரு PhD ஸ்காலர் வந்திருப்பாரு? 7ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, 75-80 வயசுக்கிட்ட. மெல்ல நடந்து போயிட்டுருக்காரு. ஒருத்தர் ஓடி நடு ரோட்டில் காலை தொட்டு கும்பிடுறாரு. ஐயா என்னை தெரியுதுங்களா ஐயான்னு.
எவனையுமே சரியாக தெரிலடா, கண்ணாடி போடாட்டி யாரும் தெரிலப்பா, என்கிட்ட படிச்சியான்னாரு பெரியசாமி வாத்தியார். ஆமையா உங்கள்கிட்ட படித்தேன்யா, 7ஆம் கிளாஸ் படித்தேன், ஞாபகம் இல்லையான்னாரு. இல்லையே சாமின்னு. என்னென்னா 7ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு பையன் அவங்க மாமா ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த ஒரு காஸ்ட்லியான வாட்சை கட்டிட்டு வந்திருக்கான் சார் கையில். அதை ஒரு திருடிட்டான். இப்போ திருடினவர் தான் இப்போ ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. திருடிட்டான். அவர் என்னடா எவன்டா திருடுனா திருடுறேன், எப்படி நான் தான் திருடுறேன்னு சொல்லுவான். திருடங்க தான் பெரிய மானஸ்தங்களாக இருக்காங்க. நான் சொல்கிறது 7ஆம் கிளாஸ் திருடனை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை திருடனையும் சொல்கிறேன். ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியுறாங்க, பயங்கர மானஸ்தங்களாக வேற இருக்காங்க. திருடன் தெரிஞ்சிடக்கூடாது, ஆனால் அவன் திருடுவான். எல்லாத்துலேயும் கமிஷனும் கரப்ஷனும் வாங்கித்தீங்க, பறக்கிட்டீங்க எல்லாமே. ஆனால் அவருக்கு என்ன வேணும்னா நல்லவர்ன்ற பேர் வேணும். எவ்வளோ அழிச்சாட்டியம் இது. அவர் சொல்கிறாரு, கண்ணை மூடிக்கிடுவேன், கண்ணை மூடிக்கோங்க, கிளாஸில் இருக்க 60 பேர் கண்ணை மூடு. அவர் அன்னைக்கு பாடம் நடத்தும் போது 60 பேர் இருந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு 25 பேர் தேத்துறதுக்கே பூச்சாண்டி மாதிரி போய் நாய் பிடிச்ச மாதிரி பிடிக்க வேண்டிய நாயை கூட இப்போ பிடிக்கக்கூடாது, நாங்கள் பிள்ளைய பிடிக்க போய்கிட்டு இருக்கோம் வேன் எடுத்துக்கிட்டு. 60 பேரும் கண்ணை மூடிக்கோங்க. 2 நிமிஷம் என் டைம் வாட்சில் அலாரம் வைப்பேன். யார் எடுத்தியோ சத்தம் கட்டாமல் வந்து டேபிளில் வச்சிரு. யார் எடுத்தான்னு யாருக்கும் தெரியாது. திருடுறவனுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் தவறு செய்து விட்டால் நாம் அதை குத்திக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா? அது பெருசு இல்லைங்க, நீங்கள் தப்பே செய்யலை. ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணிருச்சாரு தெரியாமல். ஒரு தவறு தப்பு இல்லை, தப்புன்னா தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறது, தவறுங்கிறது தெரியாமல் செய்கிறது. நொச்சு 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 நொச்சுன்னு குத்தி 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 ஒரு தோல்வியை ஒரு தவறை சுட்டி காட்டி கொண்டே இருக்காதீர்கள். தயவு செய்து திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுங்கள். தவறு செஞ்சவங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க. நல்ல ஏமாளி போலுக்கே விடாமல் ஏமாத்தலாம் போலமேன்னு ரெடி ஆகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அலாரம் வைக்கிறாரு. கண்ணை மூடுன்னு கண்ணை திறந்த உடனே பார்க்குறாரு. தம்பி இந்தப்பா வாட்சை பத்திரமா வச்சுக்கோ, இவ்வளோ விலை உயர்ந்த பொருளெல்லாம் போட்டு வரக்கூடாதுப்பான்னு அனுப்பிட்டார். இப்போ சொல்கிற அந்த சம்பவத்தை பெரியசாமி வாத்தியார் 79 வயது இந்த மாணவர் ஞாபகப்படுத்துகிறாரு. ஐயா நான் தான் அந்த வாட்ச் எடுத்தேன், என்னப்போ மறந்து என்னைய காப்பாற்றி விட்ட தெய்வம் இல்லையா நீங்கன்னா. ஆனால் அவர் சொன்னார், நீ ஆடா எடுத்த எனக்கு தெரியாடா அப்படின்னாரு. என்னையா இப்படி சொல்கிறீங்க? அது எப்படி அந்த சம்பவம் உங்களுக்கு? சம்பவம் மறக்கலடா, ஆனால் நீ தான் திருடேன்னு ஐயாவுக்கு தெரியாதுடா. எப்படியா சொல்கிறீங்க? நானும் தானடா அந்த 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்தேன், நானும் தானே கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். கை தட்டலாம், தப்பு இல்லை. இவ்வளோ மெய் மருந்து போய் உட்காந்துருப்பீங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது, இப்போ அவன் எங்கே இருக்கானா, பட்டாளத்தில் இருக்கிறான், எல்லையை காக்கிறான். வெளியே அந்நியர்களை உள்ள விடாம இந்திய நாட்டை காக்கக்கூடிய உடைமையை காக்கக்கூடிய தலைவனாக மாறிட்டாங்க. அந்த தகுதிப்பாடை யார் விளக்குறார்களோ, அந்த தகுதிப்பாடை யார் உருவாக்குகிறார்களோ அதுதான் பெரிதினும் பெரிது. தோப்பா எழுதும்போது பரமசிவன், பேராசிரியர் பரமசிவன் அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் நிறைய வாசிச்சு பாருங்க. வார்த்தைகள் பேசுங்க. பேசுறது பெரிய விஷயம். நான் அடிக்கடி நினைப்பேன், எழுத்தாளர்கள் தாங்க கெத்து, பேச்சு காத்தோட போயிரும்லங்க. யோசிச்சு பாருங்க. பேசும்போது அவர் எழுதிட்டு இறந்து போயிட்டாருங்க, அவர் காலமாகி விட்டார். 50 ஆண்டுகள் கழித்து அந்த புத்தகம் பேசுகிறதே நம்மோடு. தின்னவரும் புலிதனையும் சிந்தையில் போற்றிடுவாய், அன்னை பராசக்தி அவ்வொரு வாயினாள் அவளை கும்பிடுவாய் என்று பாரதியினுடைய வரிகளை வாசிக்கும் போது அவன் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பது போல எனக்கு தோன்றுகிறதே. எதிரியை நேசிக்க கற்றுக் கொடுத்த அந்த பாரதியன் பக்கத்தில் உட்கார்ந்து என் காதுக்குள்ளே பேசுவது போலயே எனக்கு கேட்கிறதே. தோப்பா அவர்கள் இல்லை, அவர் ஒரு வரியில சொல்றாரு, ஏங்க தாக்க துடிக்கிறீங்களே தாங்கவும் துடிங்க அப்படி சொல்றாரு. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கு பாருங்க விவரம். யாராவது இடிச்சுட்டா பதிலுக்கு இடிக்கிறதுக்கு துடிக்கிறோம்ல, யாராவது உங்க வீட்டு வாசல் முன்னாடி வண்டியை நிப்பாட்டா எடு 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 எடுன்னு விரட்டிக்கிட்டு துடிக்கிறீங்கல்ல, தாங்கவும் அதே மாதிரி துடிங்க, தாங்க துடிங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? டிஜிட்டல் உலகத்துக்குள்ள இருக்கும். சொசைட்டி அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, புதிய கற்காலத்துக்குள்ள இருக்கும். அன்னைக்கு ரேகை விரட்டினாங்க, இன்னைக்கு ரேகை தானே விரட்ட வைக்கிறாங்க. சொசைட்டி, புதிய கற்காலம். 200 கோடி பேர் என்ன செய்ய வேண்டும் என்று 100 பேர் முடிவு செய்யறான். கேட்டா AI அலெக்சாட்ட கேட்டுக்கோங்கிறான். அது யார், உன் பொண்டாட்டியா? அதுகிட்ட கேளு. இது என்னன்னா AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நேற்று வந்துக்கிட்டு இருக்கோம், ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன், 2 பிள்ளைங்க லேப்டாப்பில் அப்படி ஒரு 18-20 வயசு தான் இருக்கும், எதுவும் படிச்சுட்டே இருக்குது. திருநெல்வேலி பக்கம் எங்கள் தாத்தா ஒருத்தர், எங்கள் பக்கம் இருக்கவங்கெல்லாம் எங்களுக்கு தாத்தா தான். தாத்தா வயசில் யார் இருந்தாலும் நம்ம தாத்தான்னு நினைக்கிறதாங்க பெரிதினும் பெரிது. உறவை பேணக்கூடிய தன்மை,
தகப்பன் வயதில் யார் இருந்தாலும் இவர் என் தகப்பன் நினைக்கணும். ஒருத்தர் உள்ள வராரு, யாரா நீ அப்படிங்கிறான். யூகேஜி படிக்கிற பையன், அப்பாவோட ஃப்ரெண்டுடா, இருக்கட்டும் எங்கள் அப்பனையே போடாவிடான்னு பேசு, நீ யாரா அப்படிங்க. என்னங்க பழக்கம் இது? பெரிதினும் பெரிது உங்கள் தகப்பன் வயதில், உங்கள் தாயார் வயதில், உங்களுடைய தாத்தா வயதில், உங்கள் மாமன் வயதில் யார் இருந்தாலும் அந்த மரியாதை கொடுத்தா எப்படிங்க தப்பு நடக்கும்? எவன் பார்த்தாலும் என்ன வேணா செய்வேன்னு. இந்த குழந்தைங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்கு, அவர் உட்காந்துக்க தாத்தா. உடனே அந்த பையன் தோளில் தட்டி கேட்டார், சோடா புட்டி கண்ணாடியை போட்டு என்னத்தையும் நோண்டிட்டு இருந்தான். என்னடா செய்கிற அப்படின்னாரு. நான் கண்டுக்கிட்டல. ஏல என்னல செய்த, திருநெல்வேலி ஸ்லாங்குது, என்னல செய்தேன்னாரு. உடனே அவன் சொல்கிறான், அப்படி மேலே அப்படி கண்ணாடியிலே செலுத்து, படிக்கிறேன்னா. அவர் விடுறதா இல்லை. அவர் இவன் ஒரு 2K கிட்டுன்னா அவர்லாம் ஒரு 50s கிட்டு, அவர் எப்படி விடுவார்? அவனுக்கு அது தெரியல. என்ன படிக்கிறேன்னாரு. சொன்னால் உங்களுக்கு புரியாது பெருசு, மரியாதையை பாருங்க. சொன்னால் உங்களுக்கு சொல்லுவே, பிற புரியுதா இல்லையா நான் பார்க்கேன், சொல்லுவேன்னாரு. உடனே அவன் சொன்னா ஏஐடிஎஸ்னா. அப்படின்னா அதான் சொன்னேன்ல, நான் சொன்னால் உமக்கு புரியாதுன்னு அப்படின்னா. நல்லா சொல்லுவேன்னாரு. உடனே அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னா. இப்போ புரியுதாண்ணா? ஆமாம் புரியலைன்னாரு. ஏல இங்கிலீஷில் சொல்கிற, அதை தமிழில் சொல்ல தெரியாதா? தமிழில் சொல்லலை அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னா, செயற்கை நுண்ணறிவும் புள்ளியியலும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ புரியுதாண்ணா? அப்போ சொல்ல தெரியலையல அப்படின்னாரு. நான் தான் சொன்னோம்லையா உமக்கு புரியாதுன்னு. நோசன் போமியாங்கிட்டுன்ட்டான். இது ஒரு உரையாடல் நான் ரொம்ப சுவாரஸ்யமாக கவனிக்கிறேன். இன்னும் இப்போ தாத்தா தோத்துட்டாரான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா அவர் விடா கொண்டேன், தோத்துட்டாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். சொன்னேன் அப்போ புரிகிற மாதிரி நீ என்ன படிக்கங்கிறத புரிகிற மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு இவங்க உனக்கு சொல்லித்தரல, நீ மக்கு பைய. எப்படி இப்போ தாத்தாவுக்கு நீங்கள் கை தட்டி தான் ஆகணும். எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டு போல இருந்தது. அவரை கேட்டார் என்ன ஒரு பெரிய அந்த கேள்வி, அந்த இளைஞனுக்கும் அந்த யுவதிக்குமான கேள்வி இல்லை நண்பர்களே, இந்த சமுதாயத்துக்கான கேள்வி, இந்த ஆட்சியாளர்களுக்கான கேள்வி, இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கான கேள்வி, இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கான கேள்வி. ஒரு அரை செவுட்டில் அரைஞ்சா கூட அப்படி வலிச்சிருக்காது. அடுத்தவனுக்கு புரிகிற மாதிரி சொல்றதுக்கு நீ படிக்கலையா, அதுக்கு உனக்கு சொல்லி தரலையான்னு கேட்டாரு. பார்த்தீங்களா? கல்வி என்பது ஆழமான விஷயமாக இருக்கணும். பக்கத்தில் இந்த பாப்பாட்ட சொன்னா, ஏன் தாத்தா ஆம்பளை பையன் தான் நல்லா படிப்பேன்னு நினச்சிரோ? எனக்கும் தெரியும், என்கிட்டையும் கேட்கலாம், நாங்கள் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லு. பொட்ட பிள்ளையும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? இன்னைக்கு அரங்கத்துக்கான சரியான நிகழ்வாக நான் அதை பார்க்கிறேன். எடுத்து காமிச்சோடனே அவன் சொல்கிறார், ஆமாம் செல்ஃபோன் வச்சுருக்கீரா, திறன் பேசி இருக்குதா, டச் ஸ்க்ரீனு இருக்கு. காலையில் எல்லா பையலும் பல்லு தேய்க்கானோ இல்லையோ செல்லு தானே தேய்க்கான், தூங்க மாட்டுக்கான், போர்வையை பொத்திக்கிட்டு உள்ளே ஒளிவட்டம் காட்டுறான். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. லைட் ஆஃப் பண்ணக்கப்புறம் போர்வைக்குள்ளே ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு, அந்த வீடு இருட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்பா பார்க்கக்கூடாது, அப்பா பார்க்குறத மகன் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா ரெண்டு களையும் சரியில்லைன்னு அர்த்தம். எதையுமே பற்றி கவலைப்படாமல் அம்மா சீரியல் பார்த்தா அடிச்சு இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகளுக்கு இழுத்துட்டு வரணும். அதுக்கு சசிகலா அம்மா தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். நீ விவரங்களை கொடுக்க வேண்டும். அவள் சொன்னா, இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு அல்லது திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அதில் கேட்டால், அது எந்த வெஹிக்கிளில் போகிற, எவ்வளோ ஸ்பீடில் போகிற, எத்தனை பேர் போகிறீங்க, ரோட்டில் போகிறியா, ரயில் ரோட்டில் போகிறியா, ஃப்ளைட்டில் போகிறியா, எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுது. இந்த நேரம் இங்கிட்டு போகாது, இங்கே ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது, யூ-டர்ன் எடுக்க சொல்லுவான். இது 1 வேயை திடீர்னு மாற்றிட்டாங்க, அங்கே 4 வேயை தாண்டி 8 வேக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பக்கம் போகாதுன்னு நம்ம கேட்காத செய்தியெல்லாம் சேர்த்து கொடுக்குது. தாத்தா சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு முழுசாக அடிக்க வேண்டாம், இக்குன்னு போட்டாலே 1000 சொல்யூஷன் கீழே வந்துடும். அதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவு தாத்தா. இவ்வளோதானங்க அந்த விளக்கம். இதை சொல்லுவதற்கு பிள்ளைகளுக்கு ஞானம் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஞானம் இல்லை. அறிவாக பேச தெரிந்தவர்களெல்லாம் கண்டிப்பாக பரிவாக பேசி பழக வேண்டும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு மேடை நாடகங்களுக்கு வசனம் எழுதினாராம். தூக்கு மேடைன்னு ஒரு வசனம் எழுதி நாடகத்துக்கு கொடுக்குறாரு. எம்.ஆர். ராதா மாதிரியான ஒரு பேச்சாளரை, ஒரு சிந்தனையாளரை, ஒரு நாடக நடிகரை, இயக்குனரை நீங்கள் பார்க்கவே முடியாது. மனுஷனா அந்த மாதிரி இந்த மாதிரி துணிச்சல், அப்படி துணிச்சல்காரரு. எழுதி கொடுத்ததை விட்டுட்டு அவராக நிறையா வேறு பேசுவார். அவர் கேட்குறாரு, அதில் அறிஞர் கருணாநிதி அப்படின்னு அந்த நோட்டீஸில் அடிச்சிருந்துச்சு. அவர் சொன்னார், இங்கே பாரு, எங்களுடைய பாசறையில் அறிஞருங்கிறது அண்ணாதுரை அவர்களுக்கு தான், எங்கள் தளபதிக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி மேடையிலே சொல்கிறார். ஏன்னா அவர் தான் வசன கர்த்தா, அவர் என்ன வேணாலும் பேசுவார். ஆனால் எம்.ஆர். ராதா வசனத்தை விட்டுட்டு எதை வேணாலும் கேட்பார், தைரியசாலி. மேடையிலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் கேட்குறாரு,
அப்போ தளபதின்னு அறிஞர் அண்ணாவுக்கு போடுவாங்களாம். தளபதின்னு முதல்ல போட்டது அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு தான். எங்கள் தளபதி அப்படிங்கிறார் கருணாநிதி. அப்போ இவர் சொல்கிறாராம், உங்கள் தளபதி எந்த போருக்கு தளபதி, என்னத்தையா வாயில் வந்து சொல்லாத கருணாநிதி அப்படின்னாராம் நடிகை. உடனே அவர் யோசிக்காமல், அடுத்த செகண்ட் யோசிக்காமல் முத்தமிழறிஞர் சொல்லுகிறார், எல்லா போருக்கும் அவர் தான் தளபதி, வீரர்களை விட தொண்டர்களுக்கு படை தாங்குவது பெரிய விஷயம் இல்லையா, வீணை வாசிக்கப்படும் போதும் அது வீணை தான், உரையில் இருந்தாலும் அதுக்கு பெயர் வீணை தான், போர் நடந்து கொண்டிருக்கும் போது இருந்தாலும் அவர் தளபதி தான், தம்பிகளுக்கு அண்ணனா இருக்கும் போதும் அவர் தளபதி தான் சொல்லி முடிச்சாராம். அந்த நாடகம் முடிஞ்ச உடனே தான் எம்.ஆர். ராதா அவர்கள் இவருக்கு அறிஞர் என்ற பட்டத்தை அண்ணாவிடமே இருக்கட்டும், அவரே வைத்துக் கொள்ளட்டும், இன்று முதல் நீர் கலைஞர் என்று சொன்னாராம். அப்போ இருந்துதான் கலைஞர் கருணாநிதி என்றதை எழுதினார்கள். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நிறைய பெரிய ஆகச்சிறந்த சிந்தனையாளர் சொல்றாங்க, நீங்க ஏங்க இவ்வளோ நெகட்டிவா பேசுறீங்க, நீ இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு உங்களை எல்லாரும் வைறாங்களே, எதுக்கு திண்டுக்கு முண்டுக்கா பேசுறீங்க, ராமாயணம்னா நீங்க கீமாயணம்னு சொன்னாராம். அப்படி இல்லை, ஒரு தனி மனிதனாக 10ல் ஒரு ஆளா வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாவோம் என்று எவன் இருக்கிறானோ அவன் பலம் வெளியே தெரியும், பலவீனத்தை ஒழித்துக் கொள்ளுவான். மனிதனுடைய இயல்பு பாருங்க, பலத்தை வெளியே காட்டுவான், நான் அப்படி பராக்கிரசாலி எல்லாம் இப்படி செஞ்சிருவேன்னு, ஆனால் அவனுடைய பலவீனத்தை ஒழித்துக் கொள்ளுவான். நான் 10ல் ஒரு ஆள் கிடையாது, நான் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகக்கூடிய ஆள் இல்லை, நான் 1000ல் ஒருவன் இல்லை, நான் 1,00,000ல் ஒருவன். என் பலம் தருகின்ற பொழுது என் பலவீனமும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும், திறந்த புத்தகமாக நான் இருப்பேன்னு சொன்னார். பார்த்தீங்களா, இது பெரிதினும் பெரிது, இது வீரம் அல்ல, இது தீரம். அடுத்தவர்களை ஆழமாக எவர் ஒருவர் நேசிக்கின்றாரோ அவருக்கு. இன்னைக்கு புதிய சிக்கல், நான் ஒரு 2 விஷயத்தை பதிவு பண்ணிட்டு மஞ்சரிக்கு நான் வெளிவிடுகிறேன். பிள்ளை பயந்துடக்கூடாது, இவளே பேசி முடிச்சிருவா, அவளுக்கு 9:30 ட்ரெயின் வரைக்கும் இங்கே பேசுவீங்களான்னு பயந்துடுறாதீங்க, நீங்கள் உள்ளூர்காரவங்கன்றதுனால. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நாம் ரொம்ப சுமூகமாக அணுகும்போது எது சரி எது தப்புங்கிறது தெரியும். நிதானப்படணும். பாரதி சொல்லுகிறார், அன்பு செய்யணும், தெய்வம் உண்மை என்று தான் உணர வேண்டும் என்று 2வது வரியில் வைப்பார். முதல் வரியில் என்ன சொல்வார் அப்படின்னா, எல்லாரையும் நேசிக்கணுங்கிறார். அப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல, அந்த இடத்துல யார் வாழ்வா, அந்த இடத்துல தெய்வம் வாழும். அப்போ முதல்ல தெய்வத்தை பற்றி சொல்லவே இல்லை, நீ அன்பாயிரு, அந்த இடத்துல யார் வாழ்வாவான், தெய்வம் வாழும் என்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த பாரதிதாசன் என்ன சொல்றாரு, குடைவெளுக்கும் தோழனை கடவுள் தான் முன்னேற்றுமோ அவன் கழுதை தான் முன்னேற்றுமோங்கிறார். அசால்டா உழைக்கிறவனை மதிக்க பழகுங்கடா, எது உனக்கு உதவுகிறதோ அதுதான்டா கடவுள்னார். இவரை பின்பற்றினாலும் தனக்கென ஒரு தனித்துவத்தை வைத்துக் கொண்டார். பக்கத்தில் இருப்பவர்களை எப்போது நாம் நேசிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போது நாம் நம்மை அறியாமல் பெரிதினும் பெரியவர்களாகி விடுகிறோம். நம் சிந்தனையிலே பெரியவர்களாக, நம் பேச்சிலே பெரியவர்களாக, நம் செயலிலே பெரியவர்களாக மாறிவிடுகிறோம். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சுகம் இல்லை. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி இருக்கிறார் இல்லையா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகச்சிறந்த எழுத்தாளர், ஆகச்சிறந்த மேதை. யாரா இருந்தாலும் முதுமை வருகின்ற பொழுது அந்த இலை பச்சையாக இருந்தாலும் பழுத்து பின் உதிரத்தான் தயாராகும், அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் மனுஷங்க யார் மாதிரி இருக்கணும் தெரியுமா, காலத்தை போல நேர்மையாக இருக்க வேண்டும். எவனுக்காகவும் நிற்காது, போயிட்டே இருக்கும். காலத்தை போல நேர்மையான மனிதனாக நாம் வாழ வேண்டும். பெரிதினும் பெரிது, நேரத்தை பயன்படுத்திக்கோ, நேரத்தை வீணாக்கிடாது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேரத்தை வீணாக்க முடியாது, நேரத்தை சேமிக்கவும் முடியாது. நேரத்தை மேலாண்மை செய்து பழகிக் கொள்ளுங்கள். அது போவதற்குள் எதை வேண்டுமானாலும் செய்து முடித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ முதல்வராக இருக்கிறார். சொல்கிறாங்க, இருக்கிறதுலே மெட்ராஸ் சிட்டியில் தான் நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, பிறந்த வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்க சேர்ப்போங்கிறாங்க. இல்லை காமராஜர் மறுக்கிறார், அனுமதி மறுக்க இல்லை, அவர் அங்கே கொண்டு போங்க, எங்கே தெலுங்கு தேசத்துக்கு கொண்டு போங்க, ஹைதராபாத் எடுத்துகிட்டு போங்க, அங்கே போங்க தெலுங்கு. இன்னும் எல்லாரும் கோவப்படுறாங்க. தாள் முரட்டு பிடிவாதம் பிடிப்பார், படிச்சிருந்தா தானேன்ட்டாங்க டப்புன்னு. எதை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, நமக்கு வேண்டிய நிகழ்வு, நம்மளுக்கு வேண்டிய வேலை ஆகலைன்னா டப்புன்னு அதை வச்சு அடிச்சிருவோம் ஆட்களை. அப்படி செய்யக்கூடாது, அதை பாடமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அப்படி செய்யக்கூடாது. அப்படி சொன்னாங்க நிறைய பேர். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆனால் ரொம்ப அழகாக படிக்காத மேதைன்னு சும்மா சொல்லலை, அவரை மேதைத்தன்மை உடையவர். அவர் சொல்கிறாரு, 1000 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, அழகாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேச தெரியும். ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. மனிதன் நினைவு தப்பி இருக்கிறார்.
முதுமையிலே இருக்கிறார். என்ன கேள்வி கேட்டாலும் தெலுங்குல தான்டா பதில் சொல்லுவார். இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் தமிழோ ஆங்கிலம் தெரிந்தவர்கள், அவருக்கு தெலுங்கு தெரியாது, அங்கே கொண்டு விடு அழகாக காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி கொண்டு போய் விட்டார். பார்த்தீங்களா? இந்த சமயோஜித புத்தி, இந்த மேதைத்தன்மை ஒரு மனிதனுக்கு எப்படி வரும் தெரியுமா? அடுத்தவர்களை எவன் ஒருவன் நேசிக்கிறானோ, அடுத்தவர்களை எவன் ஒருவன் அலட்சியப்படுத்தவில்லையோ, எவன் ஒருவன் நினைக்கிறதை பேசுகிறானோ, பேசுகிறதை செய்கிறானோ, அவனால் மட்டும்தான் மனம், மொழி, மெய்யை நேர்கோட்டிலே வைத்துக்கொண்டு எவன் ஒருவன் பயணிக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலே பெரியவனிலும் பெரியவனாயிருப்பான். பாரதி இதைத்தான் சொல்லுகிறான். உங்கள் வீரம் தீரமாக இருக்கட்டும், உங்களுடைய துணிச்சல் திமிராக மாறாமல் தைரியமாக மாறட்டும், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய கண்கள் விசாலப்படட்டும். வள்ளுவ பெருந்தகை ஒரு அழகான விஷயத்தை சொல்றாரு. சும்மா வள்ளுவரை கொண்டாடிட்டு போல, சும்மா வள்ளுவரை கொண்டாடல, ஆழமான கருத்துக்களை 2 அடிக்குள்ள வச்சு செதுக்கி விட்டுருக்கான் தலைவன், நம்முடைய முப்பாட்டன். எது ஆபத்து? புலியோட இயல்பில் இருக்கணும், பசுவோட இயல்பில் இருக்கணும். பசுத்தோல் போர்த்திய புலி ஆபத்து. ஆனா அதை விட ஒரு பெரிய ஆபத்து சொல்றாரு. நிலையில் திரியான் தோற்றம், வலியில் நிலைமையான்றாரு. பெரிய வலிமை இல்லை, பெரிய பராக்கிரமசாலி இல்லை, பெரிய திறமசாலி அவன் இல்லை. வலியின் நிலைமையான் தோற்றம், பெற்றம்னா பசு, பெற்றம் புலியின்தோல் போர்த்து மேய்ந்தற்றுங்கிறார். இன்னும் அழகான குரல் தெரியுமா? வலியில் நிலைமையான் வல் உருவம். ரொம்ப அறிவில்லாதவன் அறிவாளி மாதிரி நடிக்கிறது, ரொம்ப வீரம் இல்லாதவன் வீரமாக நடிக்கிறது, பெரிய ஆளுமை இல்லாதவன் ஆளுமை மாதிரி நடிக்கிறது. எது தெரியுமா? பசுத்தோல் போர்த்திய புலியை விட புலித்தோல் போர்த்திய பசுவால் தான் சமுதாயத்துக்கு கேடு அதிகம், பெரிதினும் பெரிய ஆபத்து, பேராபத்து இதுவாக இருக்கிறது. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். பணம் நிறையா இருந்தால் அள்ளி கொடுங்க, அறிவு நிறையா இருந்தால் சொல்லி கொடுங்க. வாழ்த்துங்கள், இளையவர்கள் வாழட்டும், படிக்க சொல்லுங்கள், அவர்கள் வாழ்வாங்கு வாழட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பெரிதினும் பெரிதை தேடுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.